உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு கட்டணம் வசூலிக்க கூடாது என வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிராஜன் வழங்கிட கேட்கலாம். ஹரிராஜன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள நீதிமன்றத்தில் உளுந்தூர்பேட்டையை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் வழக்கு நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பல்வேறு கிராமங்களில் இருந்து இருசக்கர வாகனம் மற்றும் கார் உள்ளிட்ட வாகனங்களில் உளுந்தூர்பேட்டை நீதிமன்றத்திற்கு வரும் வழக்கறிஞர்கள் அருகில் உள்ள தென்குறிச்சி சுங்கச்சாவடியை கடந்து செல்கின்றனர். இந்த நிலையில் உளுந்தூர்பேட்டை நீதிமன்றத்துக்கு வந்து செல்லும் வழக்கறிஞர்கள் வாகனங்களுக்கு சுங்கச்சாவடி ஊழியர்கள் கட்டணம் கட்டு வருகின்றனர். 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள செல்வதற்கு உள்ளூர் வழக்கறிஞர்கள் வாகனங்களுக்கு கட்டண விலக்கு அளிக்க வேண்டும் என்ற வழக்கறிஞர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். அதனை ஏற்க சுங்கச்சாவடி நிர்வாகம் மறுத்துவத நிலையில் இன்று காலை உளுந்தூர்பேட்டை வழக்கறிஞர் சங்க தலைவர் தங்க ரமேஷ் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி முன்பு வாகனங்களை நிறுத்தி முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடந்து வரும் இந்த போராட்டம் காரணமாக சென்னை திருச்சி 4 வழி சாலையில் உள்ள உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக வாகனங்கள் அணிவகுத்து செல்கிறது, நிற்கிறது. இது பற்றி தகவல் அறிந்த உளுந்தூர்பேட்டை போலீஸ் டிஎஸ்பி பிரதீப் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். இதுகுறித்து சுங்கச்சாவடி நிர்வாகத்தில் பேச்சுவார்த்தை முன்பு வாகனங்கள் கட்டணமின்றி செல்ல நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து வழக்கறிஞர்கள் போராட்டத்தை கைவிட்டு கிளம்பி சென்றிருக்கிறார்.